ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்கு மனம் நாக்கு குருசி சேனல். நான் இன்றைக்கி வந்துட்டு புளிச்சக்கீரை வச்சு ஒரு துவையல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது வந்துட்டு ஆந்திரா ஸ்பெஷல்னு கூட சொல்லலாங்க. ஆந்திராவில் இந்த கோங்கூரா பச்சடின்னு சொல்லுவாங்க, ரோட்டி பச்சடின்னு. இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்போவுமே இதையே செஞ்சு சாப்பிடுவீங்க. இது ஐரன் சத்தும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கீரையில். ஓகே வீவர்ஸ், இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி தனியா சீரகம் எடுத்துருக்கேங்க. இது வந்துட்டு நல்லா இந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது மாதிரி பண்ணிக்கலாங்க. ஹை ஃப்ளேம் வச்சோம்னா தீஞ்சிரும். நல்லா இது மாதிரி வறுத்துட்டு ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ இதே கடாயில் எண்ணெய் விட்டு பச்சை மிளகாய் போடுறேங்க. ஒரு 10-15 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். பூண்டு பல் ஒரு 4-5 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. தோல் உரிச்சிட்டு பாருங்கள், இது மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு அதே எண்ணெயில் நம்ம இந்த புளிச்சக்கீரையை போட்டுக்கலாங்க. காசிலிக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, காசிலிக்கீரை புளிச்சக்கீரை. இந்த கீரையை வந்துட்டு இது மாதிரி போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேங்க, கொஞ்சமாக போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா இதை விட்டுக்கலாம். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நான் வந்துட்டு இந்த பச்சை மிளகாய் இந்த பூண்டு வந்துட்டு இது மாதிரி பவுலில் போட்டு வச்சுருக்கேங்க. வரல்கிட்ட வந்தாச்சு. வரல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த தனியா சீரகம் போட்டு முதல்ல அரைச்சிக்கலாம். நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இது மாதிரி அரைச்சிக்கலாங்க. இது வந்துட்டு இது மாதிரி உரலில் போட்டு துவையல் செஞ்சுக்கிட்டோம்னா சுவை ரொம்பவும் நல்லா இருக்குங்க. மிக்சியில் போட்டால் இந்த சுவை வராதுங்க. இது மாதிரி உரல் இருக்கிறவங்க இது மாதிரி இடித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேங்க. இப்போ இந்த புளிச்சக்கீரையை நல்லா இது மாதிரி வேக வச்சுக்கிட்டேன் இல்லையா, அதை போட்டு இதையும் நல்லா இடிச்சிக்கலாம். நல்லா சுட சுட இருக்குங்க. உரலில் ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் பார்த்து இடிச்சிக்கிங்க. தெளிக்கும், மேலே தெளிக்காமல் இது மாதிரி நல்லா இடிச்சிக்கலாம். நல்லா சூடாக இருக்குங்க. கரண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேணும்னா. எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாம் இது மாதிரி அரைச்சி எடுத்து கப்பில் போட்டுக்கிட்டோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இந்த வரல்லையே கொஞ்சம் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி நல்லா கொரக்கொன்னா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க.
இப்போ வந்துட்டு உளுத்தம்பருப்பு கடுகு போட்டுக்கிட்டேன் தாளிப்புக்காக. கொஞ்சமாக கடலைப்பருப்பு கறிவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 1 கப்பு போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த புளிச்சக்கீரை விழுத போட்டுக்கலாங்க. நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் இது மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்பவும் வதக்க வேண்டிய அவசியம் இருக்காது இதுக்கு. வெங்காயம் நம்மளுக்கு சாப்பிடும்போது பல்லுக்கு பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். சுட சுட நம்மளுக்கு புளிச்சக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி இது சாதத்தோடு தாங்க சாப்பிட போகிறேன். நல்ல சுட சுட சாதம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த துவையில் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து இது மாதிரி ஸ்பூனில் போட்டுக்கிட்டு சாதத்தை கலக்கி சாப்பிடும்போது சொர்க்கமே தெரியுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இது செய்கிற அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு சாதம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நல்லா சாப்பிட்ருவாங்க, எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமாக இருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த புளிச்சக்கீரை சட்னி சாதத்தோடு என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே வீவர்ஸ், பாய்.